சார் சார் வேலையை முடிச்சிட்டேன் சார். சார் பரவாயில்ல சார், வீக்கெண்டாலும் நமக்கு வேலை தானே சார் முக்கியம். தேங்க்யூ சார். மச்சான் இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. ஏய் மச்சான், என்ன வீட்டில் ஃபங்க்ஷனா? பள்ளி மிட்டாய் எடுத்துன்னு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏய் அது எவ்வளோ பெரிய ஷாக்கான விஷயம். இப்படி சந்தோஷமா சொல்கிறேன். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு பால்காரர் இருக்கா, பேப்பர்காரர் இருக்கா, ஏன் பல கடைக்காரன் உன் வீட்டு வாசலில் காத்துன்னு இருக்கான். எப்படி சமாளிப்பேன்? நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்போ உனக்கு ஒரு வேலை இருக்கு, 8 மணி நேரம் செய்வேன். 8 வருஷம் செஞ்சாலும் அதே சம்பளம் தான். ஆனா நானு இப்போ ஒரு சிறு தொழில் ஆரம்பிப்பேன். அதை அப்படியே வளர்த்து பெருதொழில் ஆக்குவேன். அதுல இருந்து வர லாபத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போடுவேன். அங்க இருந்து வர இன்கம் எடுத்து இன்னொரு பெரிய கம்பெனி கட்டுவேன். அப்புறம் அதுக்கு ஊரா ஒரு பிரான்ச்சைசி வைப்பேன். ஒரு பிசினஸ் மேக்னட்டா செட்டில் ஆயிருவேன்டா லைஃப்ல. ஏய் மச்சான் இருடா ஒரே நிமிஷம் இருடா. என்ன பண்ண போற? ஹலோ சார், மேனேஜர் சாரா? சார் என்ன வீக்கெண்டில் வேலை வாங்குறீங்க? பார், வீக்கெண்டில் என் வீட்டு ஒய்ஃபை கூட வேலை பார்க்காது. நானே இதுக்கப்புறம் கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டேன். என் நண்பர் இருக்கா, என்னை பார்த்துக்க. ஐ எம் மல்டி பிஸ்னஸ் மில்லினியர். சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். எப்போ நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறோம்? அதெல்லாம் வந்து உடனே ஆரம்பிக்க முடியாதுடா. அதுக்கு ஒரு 100 பேராச்சும் தேவைடா. 100 பேர்? இப்போ எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க? நீ தான் முதல் ஆளு. டேய் அப்போ மீதி 99 பேர் நம்ம தான்டா இந்த மாதிரி போய் பேசி மாற்றணும். டேய் இதுக்கு ஃபண்டெல்லாம் தேவையாடா, என்னடா பண்ணுறது? இப்போ நீ சேர்ந்துருக்கல, நீ ஒரு 1000 ரூபா கொடுப்ப. அந்த மாதிரி வரவெல்லாம் ஒரு 1000 ரூபா கொடுப்பான். இப்படியே பண்ணோன்னு வச்சுக்க, ஒரு 1-1.5 வருஷத்துல ஆரம்பிச்சிடலாம்டா கம்பெனியை. அது வரைக்கும் சும்மா தான் இருக்க போறோம். உன்னை நம்பி இருந்த வேலையை விட்டு